வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 9வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்கள் இயக்கிய இது நம்மால திரைப்படத்தை பற்றி தாங்க. நான் வேற ஜாதிக்காரன், நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். பெரிய மனுஷன்னு சொல்லி கூட்டு வந்த பக்கா ஃப்ராடா இருப்பாரு போல. முருகனின் திருவடி தருகிற அருள் இது, மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம். கோமியம் கோமியம் கோமியம், புரியுதா? சரி சரி சரி. இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது. இது பச்சை மலை சாமி, துள்ளாது, துள்ள வைக்கும். இந்த பிராமண மாப்பிளதான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதான் இருக்கு. காமதேவனாலயம் அதிகாதல் தீபமாயிரம். நீயும் பானுவும் நல்லா இருக்கணும். அதோட என்னால ஆச்சாரம் அசிங்கப்படக்கூடாது. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 1988 ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கன்னடத்தில் 2 தடவை இந்த படத்தை ரீமேக் பண்ணினாங்க. இந்த படத்தில் கதாநாயகன் திரு பாக்யராஜ் அவர்கள், கதாநாயகி சோபனா, இந்த படத்தோட எழுத்தாளரும் திரு பாக்யராஜ் அவர்கள் தான். இந்த காலகட்டத்தில் திரைக்கதைனாலே பாக்யராஜ் தான் சொல்கிற அளவுக்கு அவரோட எழுத்துக்கள் இருக்கும். பாக்யராஜ் படம்னாலே சிரிக்க மட்டும் இல்லைங்க, சிந்திக்கவும் வைக்கும். இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் பாக்யராஜ் அவர்களோட நடிப்பை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு காமெடி கலந்த நடிப்பில் சும்மா அஸ்தி இருப்பார். அவருக்கு நிகராக சோபனாவும் ஈடு கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, முதல் முறையாக பாக்யராஜ் இசையமைச்ச படமும் இதுதாங்க. இந்த படத்துல வரக்கூடிய முதல் பாடலை அவரே பாடியிருப்பாரு. பச்சமலை சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, படத்தோட பாடல்கள் அனைத்துமே ஹிட். குறிப்பா நான் ஆளான தாமரை பாடல்லாம் வேற லெவல் ஹிட். பாக்யராஜ் படங்கள்னாலே திரைக்கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இருக்கும். மேலும் இந்த படத்தில் நடித்த ஜேவி சோமயாஜுல் அவர்களோட கேரக்டரை ரொம்பவே வலுவாக வடிவமைச்சிருப்பாரு பாக்யராஜ் அவர்கள். கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் பேசும்போது கண்டிப்பாக நம்ம கண்கள் ஈரமாயிடும். அப்படி மனசில் நிற்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸை எழுதியிருப்பாரு பாக்யராஜ் அவர்கள். இந்த படம் அந்த காலகட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்துக்கும் ஏற்ற படம் தானே சொல்லணும். இப்படி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தை கொடுத்ததுக்கு இயக்குனர் பாலகுமாரன், எழுத்தாளர் பாக்யராஜ் மற்றும் தயாரிப்பாளர் கே கோபிநாத் அவர்களுக்கு சினிபாட் தமிழன் பிக் சல்யூட். இந்த படத்தில் குமரிமுத்து, டப்பிங் ஜானகி, கலைஞானம், பாலகுமாரன், இடிச்சப்புள்ளி செல்வராஜ், கோவை செந்தில், சூரியகாந்த் போன்றவர்கள் பல முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி கே ராஜ்பிரீத், எடிட்டர் ஏபி மணிவண்ணன். நீங்கள் இன்னும் இந்த நம்மால திரைப்படத்தை பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.